ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட்டு. இது வந்து பிளாஸ்டிக் மேட் இருக்குது இல்லைங்களா, நம்ம பிள்ளையார், அருணாசலேஸ்வரர், வெங்கடேசலபதி, மயில் இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, ஃப்ளவர் வாஷு, அந்த மேட்டில் மீதி இருக்கிற மேட்டில் இதை டிசைன் போட்டேன். அது நிழற்கொடைன்ட்டு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு வந்து இந்த பொருள் வந்து இது போல் மேட் வேணும். அதுக்கப்புறம் இந்த உள்ளன் நூல், அந்த பெரிய ஊசி, சிசர், இதான் இதுக்கு தேவை. இதில் வந்து நான் என்ன பண்ணேன், இந்த மேலே ஹைட் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஒரு புள்ளியும் அந்த ஹோல்ஸை வந்து கனெக்ட் பண்ணாக்கா நான் வந்து 36 வச்சுருக்கேன். அதே போல் இந்த சுற்றளவு வந்து 24 வச்சுருக்கேன் இந்த ஹோல்ஸு. இதில் வந்து இந்த மேலே இருக்குது இல்லைங்களா, இந்த இதெல்லாம் வந்து 12 வச்சுருக்கேன் ஹோல்ஸு. 12 சதுரமாக 12 ஹோல்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் வந்து பாருங்கள், எல்லாத்துலேயுமே அவுட்லைன் வந்து சாதா அந்த உருட்டு தையல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போல் அந்த ஹோல்ஸில் போட்டிருக்கோம். இப்போ இந்த பூ வந்து டிசைன் வந்து நான் எப்படி போட்டிருக்கேன்னா, இந்த பாருங்கள் ஸ்கொயராக இருக்குது இல்லைங்களா, இது வந்து மேலுக்கு வைக்கிறதுக்காக வச்சேன். இதில் அந்த டிசைன் போட்டு காட்டுறேன். இந்த சென்டரில் வந்து 3 ஹோல்ஸு கவர் பண்ணுற மாதிரி போட்டுக்குங்க. அடுத்தது வந்து அந்த சைடில் ஒன்று கம்மியாக எடுத்து இப்படி போட்டுடணும். அப்போல்லாம் 4 பக்கமும் வரணும் இந்த டிசைன். இந்த சைடு ஒன்று வந்துச்சு, இந்த சைடு. இப்போ அதே மாதிரி இங்கே சென்டர் சைடில் வரும். இந்த ஃபுல்லாக போட்டு காட்டுறேன். இது பாருங்கள், ஃபுல்லாக போட்டுட்டேன். இதே டிசைன் தான் நான் இந்த இடத்துலையும் போட்டிருக்கேன். எல்லாத்துலேயுமே அதே டிசைனு. இதை வந்து பின்னாடி முடிக்கும்போது அந்த ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதிலே வந்து இதை கோர்த்து அப்படியே ஒரு நாட் போட்டு விட்டுடணும். அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம். இப்போ வந்து மேலே இங்கே வைக்கலான்னு பார்க்குறேன். இது நிழற்பட மாதிரி இருக்கும். இது எப்படி பண்ணுறேன்னாக்கா, இந்த குடுவை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இப்படி ரோல் பண்ணிடணும். நான் உங்களுக்கு சின்ன பிட்டில் காமிக்கிறேன். ரோல் பண்ணி இங்கே வந்து காம்பு தையல் இது ஒன்று மேலே ஒன்று வைக்கணும். அந்த ஹோல்ஸ் நேராக வர மாதிரி இப்படி வச்சிட்டிங்கனாக்கா அப்படியே இந்த காம்பு தையல் போடுறோம் இல்லைங்களா, உள்ளே நாட் போட்டு இந்த 3ஆவதில் குத்திட்டு திருப்பி அடியில் குத்தி அது போல் போட்டுகிட்டே வரணும். பாருங்க, காம்பு தையல் மாதிரி வருது. இதில் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஒன்று போட்டோடனே அது முடிகிற இடத்துலேருந்து 5 வர மாதிரி பண்ணிக்கிங்க. 5 ஸ்கொயர், அதான் 5 ஹோல்ஸ் வரணும். அதை ஸ்கொயர் மாதிரி பண்ணி சென்ட்ரு பாகத்துலேருந்து நான் சொன்ன மாதிரி அந்த 3 கோடு வர மாதிரி கோலா டிசைன் மாதிரி போட்டுடணும். அடுத்தது இந்த கேப்பில் திருப்பி வந்து இந்த கேப்பு அது போல் ஜிக்ஜாக் மாதிரி பண்ணிகிட்டே வந்தால் இந்த ரோல் ஃபுல்லாக உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ இங்கே மேலே இருக்கிறதுலையும் இதே மாதிரி 4 பக்கமும் போட்டுடணும். பாருங்கள், இதில் வந்து இந்த சைடில் ஒன்று, அது 5 இது வர மாதிரி பண்ணிக்கோங்க. அதான் 12 ஹோல்ஸ் வரணும். அந்த வெளிப்பக்கமாக அந்த இது மாதிரி வருது இல்லைங்களா, இதுக்கு வந்து 12 ஹோல்ஸ் வச்சு ஸ்கொயராக போட்டிருக்கேன். அதில் இந்த சைடு ஒரு 5, இந்த சைடு நான் உங்களுக்கு பெரிய பிட்டில் காட்டுறேன். இந்த 4 மூலையும் நம்ம போட்டுட்டு இது கெட்ட பக்கம் இருக்குது இல்லைங்களா, அந்த இது மேல் பக்கம் வந்து நல்ல பக்கம், இது கீழே வந்து மேடு இல்லாமல் இருக்க பக்கம் கெட்ட பக்கம். அதில் தான் முடியெல்லாம் அதான் நாட் போடுறது, நூலில் பிரியாமல் இருக்க முடி போடுறதெல்லாம் அடியில் வர மாதிரி பண்ணிவிட்டு இது போல் இப்படி வச்சுக்கணும்.
இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு 2 தையல் போட்டுட்டிங்கனாக்கா இது இந்த ஷேப்பில் வந்துடும். இந்த ஓரங்களில் வந்து இதே மாதிரி தான் நம்ம ஒட்டு தையல் எப்படி போடுறோன்னா, இது பாருங்கள், இது ஒன்று பண்ணிட்டோம்னா அடுத்தது வந்து அந்த சின்ன சிலிண்டர் மாதிரி போடுறதுக்கும் இதே மாதிரி தான் போடணும், மேலேயும் கீழேயும். பாருங்கள், இதே போல் தான் இந்த எல்லாத்துக்கும் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த ஓரம் எல்லாத்துக்கும் இதே மாதிரி போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே சிலிண்டர் கீழேயும் போட்டிருக்கோம், மேலேயும் போட்டிருக்கோம். இப்போ மேலே வந்து காம்பு தையல் போடுறோம். இது சிலிண்டர் மாதிரி வர்றது என்ன பண்ணணுக்கா, இந்த மேலே வச்சுட்டு அந்த மேலே இருக்க ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது மேலே இது கரெக்டாக வர மாதிரி பண்ணி ஜாயிண்ட் வந்து உள்பக்கம் வர மாதிரி பண்ணிவிட்டு இங்கே தையல் போட்டிங்கனாக்கா இது அப்படியே ஆடாமல் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே இந்த மூடி மாதிரி போட்டோம் இல்லைங்களா, இதை போட்டாக்கா நம்ம வந்து கூம்பு மாதிரியும் வைக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வைக்கிறேன். இதில் வந்து இந்த இதுவும் சேர்ந்த மாதிரி தையல் போட்டுடணும். போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். அது மேலே மூட்டுறதுக்கு போட்டேன் இல்லைங்களா, அதை வந்து இந்த மேல் இதுவும் இந்த கீழே இடத்துல வந்து ஏதாவது ஒரு ஹோல்ஸில் குத்தி அங்கங்கே குத்துனாக்கா அது அப்படியே ஜாயிண்ட் ஆகிடும். இது ஒரு சின்ன ஐடியா தான், இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கு. சரி வீவர்ஸ்க்கு போடலான்ட்டு போட்டேன். இது போட்டு இந்த எதனா ஒரு இடத்துல போட்டு முடி போட்டாங்கனாக்கா அப்புறம் கட் பண்ணிடணும், அவ்வளோதான். பாருங்கள், நிழல் கூட அப்படியே நிற்கிது. நீங்கள் வேணுன்னா கீழே பிளேட் மாதிரி இந்த மேட்டை இருக்குது இல்லைங்களா, அதை கூட அடியில் இதே மாதிரி டிசைன் போட்டு இந்த ஓரங்கள்லாம் மெலிசா அந்த கிராஸாக வர மாதிரி அடுத்த ஹோல்ஸில் குத்தும்போது அந்த குச்சி குச்சியாக கட் பண்ண இடத்துல இருக்கும் இல்லைங்களா, அந்த கேப்பில் வந்து இந்த நூல் வர மாதிரி பண்ணால் அப்படி கிராஸாக வரும். பாருங்கள், இந்த பீச்சில் எங்கன்னா கடைங்கள்லாம் வைக்கும்போது வெளியில் பிளாட்ஃபார்மில் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி கொடை மாதிரி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு நானும் ஐடியா பண்ணி போட்டது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது வேஸ்ட்டாக இருக்கிற பொருள் கூட அந்த மேட்லாம் போட்டு ஃப்ளவர் வாஷ் போட்டோன்னே மீதி இந்த மேட்டில் தான் இதை நான் போட்டேன். அதுக்கு 2 மேட்டு கிடச்சிது இல்லைங்களா, அந்த மீதி இந்த வீட்டில் இதை போட்டிருக்கேன். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் வந்து மேலே வந்து ப்ளைனாக அப்படியே ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பண்ணேன். நீங்கள் கூம்பு மாதிரி கூட பண்ணலாம். அப்படியே நவராத்திரியில் கொலு மாதிரியும் வைக்கலாம். கீழே எதுனா கடை மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக்கில் கப்புங்க மாதிரி வரும் இல்லைங்களா, அதில் எதனா போட்டு தானியங்கள்லாம் போட்டு வச்சுட்டு இங்கே ஒரு ஷர்ட்டோட காய வைக்கிற கிளிப்பில் வந்து ஒரு பொம்மை போட்டேன் இல்லையா, அதை கூட இது கீழே நிற்க வச்சு பண்ணால் கடை போட்டிருக்க மாதிரியும் தெரியும். நம்ம க்ரியேட்டிவ் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி எதனா ஒன்று பண்ணலாம். இதை வந்து நான் நிழல் கூடன்ட்டு வச்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.